காஷ்மீர் முதல்வரே வந்து சரியாக செயல்படலைங்கிற குற்றச்சாட்டு வந்து அதிகமாகவே வைக்கப்படுது. ஒரு காஷ்மீரோட முதலமைச்சராக இருந்தாலும் பாகிஸ்தானோட நம்ம அமைதி வெளில பேச்சுவார்த்தை நடத்தலாங்கிற ஒரு மனநிலையிலேயே வந்து ஒரு முதல்வர். ஆனால் பாகிஸ்தான் இத்தனை வருடங்களாக இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. காங்கிரஸ் ஏன் ஒரு மென்மையான போக்கையே வந்துட்டு அவங்கள்ட்ட கையாளணும்னு நினைக்குது? பிஜேபி எந்த ஒரு விஷயம் எப்போ பிஜேபி ஆக்ஷன் எடுத்தாலும் உமர் அப்துல்லா அப்படிங்கிற சிஎம் மென்மையான போக்கை கையாளுகிறாரா இல்ல காங்கிரஸ் கையாளுகிறா? உமர் அப்துல்லா என்ன காங்கிரஸா? அவர் வந்து வேற கட்சிங்க. நாங்க அலையன்ஸ் பார்ட்டில இருக்கோம். அலையன்ஸ் பார்ட்டில முதலமைச்சருடைய செயல்பாடு ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக கண்டிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிக்காமல் இருந்திருப்போமா? கண்டிப்பாக கண்டித்திருக்கிறோம். இந்தியா அப்படின்னு வரும்போது உமர் அப்துல்லா அவர்களோட கொள்கைகள் கூட அப்படி கிடையாது. கண்டிப்பாக நம் நாடு, நம் மக்கள், நம் தேசம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியரோட கொள்கை. முதல்ல நம்ம வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், கான்ஸ்டிடியூஷனை மதிக்க வேண்டும். அதே பாஜக மதிக்கிறது என்றால் கிடையாது. பாஜகவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கவலையே கிடையாது, கான்ஸ்டிடியூஷனை பற்றி கவலையே கிடையாது, ஆர்டிகல் 14 பற்றியும் கவலை கிடையாது, ஆர்டிகல் 16 பற்றியும் கவலை கிடையாது. ஆர்டிகல் 14 and 16 இந்த நாட்டோட ஒரு சிட்டிசனுக்கும் என்ன மாதிரியான சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அவங்க பேசுறதுக்கே தயாரில்லை.